வணக்கம். நான் பார்த்திபன் அழகப்பன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ நம்ம பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ல மட்டுமே இருக்கக்கூடிய கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங் என்ற கருவிய பத்தி. இது ஏன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இத பத்தி பேசுறோம் அப்டின்னா, இப்போ நீங்க நெறையா பார்த்துருப்பீங்க. ஜிம்முக்கு போய் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்றாரு. திடீர்னு அவங்க மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாரி மயங்கி விழுந்து சிலரெல்லாம் இறந்தும் போயிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது, அப்போ ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்க அந்த சேஃபான ஹார்ட் ரேட்ல இது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த கார்டியோபல்மனரி எக்ஸசைஸ் டெஸ்டிங்கிற டிவைஸ் மூலமா இந்த டெஸ்ட் நம்ம பண்றங்கேட்டி, நம்மளோட ஹார்ட்டோட சேஃபஸ்ட் லிமிட் என்ன? இது எந்த அளவுக்கு பீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதே மாரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆக்ஸிஜன் எந்த அளவுக்கு உபயோகிக்கப்படுது, எப்படி டிஃப்யூஸ் ஆகுது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ இந்த பரிசோதனை பண்ணும்போது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு சேஃபஸ்ட் லிமிட்லேயே எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓவர் எக்ஸர்ஷன் மாட்டோம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த சடன் ஹார்ட் அட்டாக்கோ இல்லை சடன் ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்டோ இல்லை வேற எந்த பிரச்சனைகளும் வராது. இங்கே நீங்கள் இந்த டெஸ்ட்டை பரிசோதனை பண்ணிட்டு இருக்கும்போது, நாங்கள் உங்கள் ஹார்ட் ரேட்டோட ரெஸ்டிங் லெவல்லேருந்து பீக் லெவல் எவ்வளோ சீக்கிரம் போகுது, பீக் லெவல் போகும்போது அந்த லெவலில் எவ்வளோ நேரம் பிளாட்டோவாக இருக்குது, இதை பேஸ் பண்ணி உங்களோட ஃபிட்னஸ் ஏஜ் ஆர் ஃபிட்னஸ் லெவலை நாங்கள் சொல்லிடுவோம். இந்த ஃபிட்னஸ் லெவலை நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு இதுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற எக்ஸசைஸ் லேபில் அவங்க கூப்பிட்டு போயிட்டு இந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்போம். இங்கே என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம்னா, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், உடலை வலிமையாக்கக்கூடிய பயிற்சிகள். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங். ஃப்ளெக்சிபிலிட்டி ட்ரைனிங்கிறது தசைகளை விரிவுபடுத்தக்கூடிய பயிற்சிகள். இதனால நம்ம ஃப்ளெக்சிபிளாக ஒரு மூமெண்ட்டை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அடுத்து என்டியூரன்ஸ் ட்ரைனிங். என்டியூரன்ஸ் ட்ரைனிங்கிறது நம்ம உடல் செயல்திறனை அதிக நேரம் அப்படியே வச்சு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள். நாலாவது பேலன்ஸ் ட்ரைனிங். பேலன்ஸ் ட்ரைனிங்கிறது சமநிலை பயிற்சிகள். நம்மளுக்கு வயதாக இந்த பேலன்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் வரும், தடுமாற்றம் எல்லாம் வரும். ஸோ இந்த 4 பிரச்சனைகளும் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே எக்ஸசைசஸ் நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி அதிகம் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது, இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு ஒரு சேஃபாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு பிஎஸ்ஜி மருத்துவமனையை அணுகவும். நன்றி.